வந்திருக்காங்க. நாளை நடைபெற இருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சங்கங்களின் தலைவர்கள், விவசாய போராளிகள் எல்லோரும் இந்த பகுதிக்கு வராங்க. அதாவது வந்து கறிக்கோழி சம்பந்தமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும், மாற்றணும், எஃப்சிஆர் முறையை ரத்து பண்ணணும், கிலோ கறிக்கோழிக்கு வந்து 20 ரூபா தரணும், நாட்டுக்கோழிக்கு 25 ரூபா, காடைக்கு 7 ரூபாய்க்கு இது பண்ணணும். அதே சமயம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தியே ஆகணும். இது பல கட்ட போராட்டங்கள் ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் பண்ணுறோம். இந்த இடம் வந்து சென்னை எழும்பூரில் ராஜரத்ன ஸ்டேடியங்க. இந்த பேரணி இங்கே நடக்கிற போது நல்லா பார்த்துக்கோங்க. சரி பாருங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 விவசாயிகள் வராங்க. 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அமைப்புகள், தலைவர்கள், விவசாய போராளிகள்லாம் வராங்க. அதனால் நம்ம இந்த போராட்டம் வெற்றி அடையும் வரை, நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நம்ம சென்னை விட்டு போக மாட்டோம். 23 நாட்களுங்க தொடர்ச்சி போராட்டங்க. கைது பண்ணுவாங்க, மண்டபத்தை அடிப்பாங்க, மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு விடுவாங்க, மறுபடியும் நைட்டு தங்குறோம், ஏதாவது ஒரு இடத்துல தங்குறோம், உறவினருக்கு தங்குறோம், இல்லை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தங்குறோம், இல்லை ரயில் நிலையத்தை தங்குறோம், தூங்கி ஏற்றிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக வரும். மறுபடியும் 10 மணிக்கு போராட்டங்க. மறுபடியும் பேரணிங்க, தலைமைச் செயலகத்திற்கு முற்றுகை பேரணிங்க. நம்ம கோரிக்கை நிறைவேறுவதை நம்ம பேரணி தொடரும், ஊர்வலம் தொடரும், அறவழியில் போராடுவோம். அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்ளுங்க. இந்த இடம் தாங்க ராஜரத்ன ஸ்டேடியம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எழும்பூர் ரயில் நிலையத்திலேருந்து மிக அருகாமையிலே இருக்குங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. விவசாயிகள் ஒற்றுமை ஓங்குக. விவசாயிகள் ஒற்றுமை ஓங்குக. நன்றி, வணக்கம்.